நேரடி நெல் விதைப்பில் சாதித்த திருச்சி விவசாயிகள். மாவட்ட ஆட்சியர் பாராட்டி கௌரவிக்க வேண்டுமென தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாய அணியினர் கோரிக்கை. திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் பிளாக் 8 பஞ்சாயத்து சின்னகுளம் விவசாயிகள் கட்டளை வாய்க்கால் பாசனம் மூலம் தங்கள் நிலங்களில் குழுவாக இணைந்து ஒரே ரக நெல் நேரடி விதைப்பு மூலம் 120 ஏக்கருக்கு மேல் விவசாயம் செய்து ஆள்கூலி செலவினங்களை கட்டுப்படுத்தி அறுவடை செய்யும் நிலையில் உள்ளனர். அவர்கள் குறைந்த செலவில் சிறப்பான அதிக மகசூல் பெறும் நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக ஆய்வு செய்து மேற்படி விவசாயிகளை பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவிக்க வேண்டுமென தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணி திருச்சி மாவட்ட தலைவர் புங்கனூர் செல்வம், மண்டல துணைத் தலைவர் ராஜேந்திரன் மற்றும் விவசாயிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணனை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். நான் தமாக விவசாயி மண்டல துணைத் தலைவர் ராஜேந்திரன். திருச்சி மாவட்டத்தில் எப்பொழுதுமே விவசாயம் நாற்று போட்டு பறித்து நடுவாங்க, 30ஆம் நாள் பறித்து நடுவாங்க. ஆனால் எட்டுங்கிற திருச்சி அந்தநல்லூர் பிளாக்ல எட்டுங்கிற துணை கிராமம் சின்னகுளங்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கர் அந்த கிராமமே நேரடி நெல் விதைப்பு மூலியமாக விவசாயம் பண்ணியிருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளாக விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க ஒற்றுமையாக இப்போ உட்காந்து பேசி இந்த நெல்லில் எப்படி லாபகரமாக தொழில் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி சரி நேரடி நெல் விதைப்பு போயிடுவான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நேரடி நெல் விதைப்பு கடந்த 2 வருஷங்களாக செய்கிறாங்க. அதில் லாபகரமாக இருக்குது. இந்த விதைப்புக்கு முன்னாடியே உழுது வரப்பு கட்டி நிலத்தை சமப்படுத்துறதுல அவங்க ஒரு 2 நாள் எடுத்துக்கிறாங்க. காலதாமதமானால் 2 நாள் எடுத்துக்கிறாங்க. மித்த விவசாயி விட ஒரு 30 நாள் லேட்டாக தான் அவங்க சாகுபடியை தொடங்கும் போது இவங்க நெல் சமப்படுத்தினதுக்கு அப்புறம் நெல்லை தெளிக்கிறாங்க. நேரடியாக தெளிச்சுட்டு ஒரு 15ஆவது நாள் ஸ்ப்ரே ட்ரம்மில் போட்டு ஸ்ப்ரேயர் மூலியமாக களைக்கொல்லி அடிக்கிறாங்க. களைக்கொல்லி அடிச்சுட்டு அங்கிட்டு ஒரு 10 நாளில் ஒரு உரம் போட்டாங்கன்னா உங்களுக்கு விவசாய வேலையே முடிஞ்சிருது. இதனால இந்த விதை போடுறது, நாத்தாங்கல்லில் விதை போடுறது, நடவு கூலி, களை எடுக்கிற கூலி, உரச்செலவு, நீர் செலவு இதெல்லாம் அங்கே மிக மிக குறைவாக இருக்குது. இப்போ நாங்கள் நாற்று போட்டு நாற்றை பறித்து அது நடவு கூலி 6000 ஆகுது. இது தூக்கு கூலி 4000. அவங்களுக்கு போண்டா காப்பி டீ வாங்கி கொடுக்கணும். 2வது களை எடுக்கிறதுக்கு 4000 ரூபாய். இந்த வகையிலேயே எங்களுக்கு 25,000 ரூபாய் செலவாகும். மேற்கொண்டு உரச்செலவு ஒரு 15,000 ரூபாய், 40,000 ரூபாய்க்கு மேலே ஆகும். இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு 10-15 ரூபாயிலே விதையும் இவங்க 30 கிலோ இல்லை 15 கிலோ 10 கிலோ தான் வாங்கியிருக்காங்க ஏக்கருக்கு. வாங்கி தெளித்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய் மிச்சப்பட்டுருக்குது. 2வது மித்த விவசாயி முன்னாடியே விதை போட்டு ஒரு 30 நாள் முன்னாடியே விதை போட்டு நடுறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாகவே இவங்க அறுவடைக்கு வந்துடுது. இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இந்த மனு கொடுக்க போயிருக்கேன். அவங்கள பாராட்டி சான்றிதழ் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஜேடிஎம்மாள்கிட்ட இது சம்மந்தம் பேசினேன். ஜேடிஎம்மா பார்க்குறேன்ட்டு இருக்காங்க. மாவட்ட கலெக்டரையும் வந்து பார்த்து மேற்கண்ட விவசாயிகளை பாராட்டி சான்றிதழ் கொடுக்கணும். வேதாரண்யம், தூத்துக்குடியிலலாம் இது மாதிரி நேரடி விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சக்ஸஸாக பண்ணலை. திருச்சி மாவட்டத்தில் ஒரு துணை கிராமம் மட்டும் பண்ணி ஒரு வெற்றிகரமாக விவசாயம் பண்ணுறாங்க. அவங்கள மாவட்ட ஆட்சியர் ஊக்குவிச்சா மித்த விவசாயிகள் இது மாதிரி நடைமுறைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்க? நேரடி நடவு நாற்று போட்டு நடும்போது அதே 35 மூட்டை 40 மூட்டை தான் வருது. இந்த நேரடி விதைப்புலையும் அதே 35-40 தான் வருது. அது மண்ணுவாவை பொறுத்து இருக்குது. 35லேருந்து 40 வருது. இது மகசூலில் எந்த இழப்பீடும் கிடையாது. மித்த நடவு விவசாயம் மாதிரியே மகசூல் சராசரியாகவே கிடைக்குது. அதனால இது லாபகரமான தொழில். ஒரு 25,000 ரூபாயை மிச்சப்படுத்துறாங்க செலவினங்களை. எத்தனை ஏக்கர் அந்த கிராமத்தில்? 150 ஏக்கர் அந்த துணை கிராமத்தில் மட்டும் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட்டா விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஒரே ரக நெல் ஒரே நாளில் எல்லாம் ஒரு 2 நாள்லேயே விதைப்பு பண்ணிடுறாங்க. எல்லாம் ஒத்து விவசாயம் பண்ணுறதுனால இது சக்ஸஸ் ஆகுது.